வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 21/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று பௌர்ணமி திதி. கிரிவலம் வருவதற்கு உகந்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூல திசை மேற்கு. அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:54 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 7:44 வரை சதுர்த்தசி திதி. அதன் பிறகு பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:58 வரை கேட்டை நட்சத்திரம். அதன் பிறகு மூல நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 7:44 வரை வணிசை கரணம். அதன் பிறகு இன்று இரவு 7:31 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம். அதன் பிறகு இன்று மாலை 6:58 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:58 வரை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஆக இந்த பரணி கார்த்திகை 2 நட்சத்திர அன்பர்களும் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதோட நீங்கள் தினசரி வேலைகள், ரொட்டீன் ஒர்க், அதை ரெகுலராக செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்போ தவறோ நேராது. சரிங்களா? அதனால் இது பொதுவாக இது பௌர்ணமி அருகே உள்ள பௌர்ணமியில் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமம் அறவே ஒன்றும் பண்ணாது. அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அருமையான நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றியும், செல்லும் இடத்தில் உங்களுக்கு நல்ல தகவலும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் சகோதரர், அதாவது இளைய சகோதரர் அல்லது சகோதரியால் உங்களுக்கு ஒரு
நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளின் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இன்று உயரக்கூடிய நாளாகவும், இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஸ்பீடாக எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுவீங்க. துரிதம் உங்களுக்கு இன்றைக்கி சாத்தியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையறதுக்கான வழி தெரியும் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தனபாக்கியம் நிறைந்த நாளாகவும், இறையருள் கிடைப்பதால் உங்களுக்கு இன்றைய நாள் பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதோட புதிய பொருள்கள் ஏதும் வாங்கலாம். புதியதாக ஆடம்பர பொருள்கள் வாங்கிறதுக்கும் அல்லது சிலர் நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் யோகம் இருக்குங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இந்த ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகளை உடை. ஆமாங்க, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தடை உடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தேடுவது போல தான் இன்றைக்கி. கொஞ்சம் சுற்றி வந்தாலும் அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சரிங்களா? அலைச்சல் அதிகமாக ஏற்படும் உங்களுக்கு. மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் தேவையான பொருளை இன்றைக்கி வாங்கி மகிழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு வரக்கூடிய நாளாகவும், விற்பனையில் லாபம் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக காட்டுகிறது. இன்றைய நாளில் செய்தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும். விவசாயிகளுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குங்க. கால்நடை சம்பந்தப்பட்ட வரவு வருவதற்கான பணம் வரவு காத்திருக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய அனுபவங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு புரியாத புதிருக்கு விடை தெரிய இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு பண செலவு காத்திருக்குங்க. ஆமாம், உறவினர்கள் வருகையும் அல்லது விருந்துண்ணலுக்காக நீங்கள் செல்கிறதும் இன்றைய நாள் இருக்கும். ஆக கூடுதல் உங்களுக்கு இன்றைக்கி செலவு காத்திருக்கு. சந்திரன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் செலவு ஏற்படும். சுப செலவு தான். சரிங்களா? இந்த நாளில் நீங்கள் வண்டி வாகனத்துக்காவது செலவு செய்யக்கூடிய கட்டாயத்தில் ஏற்படும். அல்லது குழந்தைகளின் தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுறதா நாளாக இருக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் காத்திருக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாக அமையுங்க. இந்த நாளில் தெய்வ வழிபாடு நிச்சயமாக செஞ்சிங்கன்னாக்கா உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி எல்லாமே இருக்கும். இன்றைய நாள் மன பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு அம்மன் கோயில் சென்று வழிபட உங்களுக்கு இன்றைய நாள் சிறந்த நாளாகவே அமையுங்க. இந்த நாளில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு. மற்றபடி இந்த நாளில் அனைத்தும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணப்படியே அமையும். அதனால் உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புரிதல்
இன்றைக்கி தெரிய வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பல அலைச்சல்களால் நன்மை ஏற்படும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகத்தான நாளுங்க இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தெளிவு ஏற்பட வேண்டிய நாளாகவும் மன சோர்வுடன் கொஞ்சம் ஏற்படும். தெளிவும் மன சோர்வும் ஏற்படும். மதியத்துக்கு பிறகு தெளிவும், காலையில் சோர்வும். ஆமாங்க, இந்த நாள் உங்களுக்கு அப்படி தான் அமையும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலையில் கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கும். மாலை 2 மணிக்கு பிறகு சுறுசுறுப்பு வந்துடும். அதனால் இன்றைய நாளில் நல்ல வேலைகள் செய்யணுன்னாக்கா 2 மணிக்கு பிறகு பாருங்கள், செய்யலாம். உங்களுக்கு காலங்கள் எல்லாமே நீங்கள் நல்ல வேலை செய்கிறதுக்கு அமைச்சலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்த காரியத்தில் ஒரு திருப்தி இருக்காது, உங்களுக்கே திருப்தி இருக்காது. அப்படின்னா பார்த்துங்க. அதனால் இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான கலர் இளம் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பல விஷயங்களில் காரிய தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சாதனைகள், ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு சாதனையான நாளாக அமையும். இந்த நாளில் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வாழ்க்கைன்னு சொல்லலாம். அந்த கனவு இன்று பலித்ததுன்னு கூட சொல்லலாம். அது உங்களுக்கு பெரிய ஒரு சாதனையாகவே இருக்கும். இதை இப்படி தான் செய்யணும், இந்த இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக ரொம்ப நாளாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அது மாதிரி வைராக்கியம் படைத்த உங்களுக்கு சிலருக்கு இந்த கடனை எப்படியாச்சும் அடைச்சிட்டு தான் மறு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். ஆக துலாம் ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களில் இன்றைய நாள் ஈடுபட்டு அதில் மாபெரும் வெற்றியை காணுவீங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தது மாதிரியே இன்றைக்கி முடிச்சுடுவீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நெருக்கடியெலாம் விலகிடும். இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டு இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் வெளியில் தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. உங்களுடைய முழு திறமையும் காட்டி அதில் வெற்றி அடைஞ்சு அதனால் ஒரு புகழ் செய்தி உங்களுக்கு வெளில வரும். அந்த செய்தியால் பின்னாடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள், புதிய புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள் மொத்தத்தில் உங்களுடைய புகழ் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு விருச்சிக ராசியின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க. இந்த விசாக நட்சத்திரத்தில் புரிந்தவங்களுக்கு ஒரு காரியத்தில் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கோ சில விஷயங்களை நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கான நிலைமை ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமே என்று சாதகமாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்களில் அப்பப்போ சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை ஏற்படும். அந்த சிந்தனையில் ஒரு வெற்றியும் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் இன்னும் வள்ளுவர் வாக்கு இருக்குல்ல, அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அதன்படியே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சிந்தனையில் இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனை வெற்றி பெறக்கூடிய சிந்தனையாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இல்லாமல் நினைத்தது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 6ங்க. பொன்னிறம் அதிர்ஷ்டமான நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பப்போ சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள்
அவசியம் கவனம் தேவைங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கவனங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதாக இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா வெற்றியாளர் நீங்கள் தாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரிங்களா? மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உண்மையிலே நல்ல நாள் தான். உங்களுக்கு இருந்தாலும் ஒரு பிரம்மை பிடிச்சது மாதிரி இன்றைய நாள் இருப்பீங்க. என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு உங்களுக்கே தெரியாது. மனம் சற்று கலக்கமாகவே தோணும். இது மாலை 3 மணி வரலையும் இந்த நிலை உங்களுக்கு நீடிக்கும். அது பிரம்ம பிடிச்சிதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள். சரிங்களா? அதுக்காக பயந்துடாதீங்க, ஆஸ்பத்திரிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. 3 மணிக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போயிடும். மகர ராசி அன்பர்கள் அதை கண்டு பயம் கொள்ள அவசியம் இல்லை. இன்றைக்கி சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு எழுச்சி மிக நாள் தான் இந்த நாள். ஆனாலும் மனத்தெளிவுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் காலையில் உங்களுடைய வேண்டுதலை விநாயக பகவானுக்கு வைங்க. அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படபடப்புகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம், மிக கவனம் தேவைங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்ச்சி. இன்றைக்கி தூங்கும் தூங்கா நிலை வேண்டும்னு பாடினார்ல, அதே மாதிரி தாங்க. இன்றைக்கி விழிப்பு அவசியம் தேவை. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையை காட்டி அந்த காரியத்தில் மாபெரும் வெற்றியாளர், சாதனையாளர் என்கிற பட்டத்தையும் நீங்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி காத்திருக்கீங்க. மேல் அதிகாரிகள் நீங்கள் பாராட்டப்பட போகிறீங்க. உங்களுக்கு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் என்று அழைக்கக்கூடிய பணம் கூட சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய யாரும் நிறைவேற்ற முடியாத வேலையை நீங்கள் எளிதாக இன்றைக்கி செய்து முடிக்கிறீங்க. அது எப்படி என்று எல்லோரும் அதிசய செய்தி மாதிரி பார்ப்பாங்க. இந்த நாள் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களின் திறமை எல்லோராலும் மெச்சப்படும். சரிங்களா? இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடி ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஏற்படும். சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொட்டது துளங்கும் இன்றைய நாள். அதனால் விருத்தியாம்சம் அடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. ஆமாம், இன்றைய நாள் எந்த முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி தான். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு, அசதி ஏற்படக்கூடிய நாளாகவும் உள்ளத்தில் தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். என்னங்க இது உடல் சோர்வுங்கிறீங்க, உள்ளத்தில் தெளிவு? ஆமாம், உள்ளம் துள்ளி குதிக்கும், ஆனால் உடல் தான் ஒத்து வராது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு 4 மணி வரலையும் தான் அந்த நிலைமை இருக்கும். அதுக்கு பிறகு உற்சாகமாக தென்படுவீங்க. மீனராசி அன்பர்களுக்கு மாலை 4 மணி வரைக்கும் உற்சாக இன்மையும், 4 மணிக்கு பிறகு உற்சாகம் துள்ளி குதித்து கன்று மாதிரி உங்களுடைய திறமையை நல்லாயிருக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள், அரசு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறத்துக்கு இன்றைய நாள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக இருந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முயற்சி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி மாபெரும் வெற்றியாளராக நீங்கள் வருவீங்க. இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுடன் துணை இருப்பார், ஆசி கொடுப்பார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.